மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இங்கே வருங்க இப்போ ஒரு 4-5 டேங்கு தான் வருங்க கிணத்துமேட்லேருந்து இது அடிச்சுட்டு இருக்குதுங்க. அந்த பெரிய குட்டை போன வருஷம் மக்காச்சோளம் போட்டதுங்க. இன்னும் இது வடக்கோட்டு வரைக்கும் அடிச்சுங்க. அந்த பக்கம் 5 வயல் இருக்குதுங்களா, அதை அடிக்கணுங்க வருங்க. இது வந்து கரும்பு சக்கரை 1.5 கிலோ போட்டிருக்குதுங்க. இது ஒரு மருந்துங்க வருங்க. இது ஒரு மருந்து கலக்கி இந்த டப்பாவில் ஒரு டப்பாங்களா இங்கே வருங்க வருங்க. அந்த அம்மா வந்துருக்குறாப்பிள்ளைங்க, மாடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்பிள்ளைங்க. மருந்தடிக்க தண்ணி என்னால் ஊற்ற முடியாது அப்படின்ட்டாப்பிள்ளைங்க. அதனால் நாங்கள் தண்ணி ஊற்றிட்டு இருக்கணுங்க. அப்படி இருந்து மாட்டை விட்டுங்க வருங்க. அந்த பக்கம் வந்து நான் ஓடி வந்து முடுக்கறக்குள்ள ஒரு சரவு மேய்ஞ்சி போடுச்சுங்க. அதனால ஒடியார முடியலைங்க. எல்லாம் முடிக்கொண்டு தெக்க விட்டு போட்டு மாடு ஒரு நாளைக்கு பார்த்தா அமைதியாக இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு பார்த்தா வால் நட்டத்தில் வச்சுட்டு தோப்பை 4 ரவுண்டு வந்துடுச்சுங்க இன்னைக்கு. அதெல்லாம் முடிக்கொண்டு தெக்க விட்டு போட்டு எப்பவும் போல் கட்டுத்தர வேலையை முடிச்சுட்டுங்க. இது எப்போ வயலுக்கு போயிட்டு வந்து மாட்டுக்கு அண்ணாங்கல் போட்டு விட்டு போட்டுங்க. இந்த மருந்துகள்லாம் இன்ன வரைக்கும் வருங்க. கரும்பு சக்கரை 1.5 கிலோ அதையெல்லாம் போட்டு கரைச்சுங்க. அதை கலக்கி வச்சுட்டு இதெல்லாம் போட்டு கலக்கிங்க. இதெல்லாம் கலக்கி எல்லாம் தண்ணி அளந்து ஊற்றி வச்சுட்டு 4-5 டேங்காய் அடிச்சாச்சுங்க வருங்க. நீ இதுலேருந்து வடக்கு அடிக்கணுங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அந்த பக்கம் 5 வயல் அடிக்கணுங்க.